நடிகர் ரவி மோகன் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்திருக்கிறாரு. இப்போ அவர் மாலை போட்டதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவர் அந்த உண்மை காரணத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல அவர் வந்து ட்வீட்டா ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாள் ஆக ஆக நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறேன். என் மேல அளவற்ற அன்பு காட்டுற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்குள்ள இன்னும் அதிகமான அன்பையும் மரியாதையும் பாசிட்டிவிட்டியையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குது. நான் வளரணும்னு ஆசைப்படுற எல்லாருக்காகவும் இந்த சினிமா துறையில் தொடர்ந்து சளைக்காம உழைப்பேன். என் ரசிகர்கள், சினிமா நண்பர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர், அப்புறம் என்னை வழி நடத்துகிற அந்த இறைவனுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், சுவாமியே சரணம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நடிகர் ரவிமோகனுடைய கடந்த கால வாழ்க்கையில தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு கொடுமைகளை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவர் வந்து வெளிப்படையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. அதே போல கடந்த 2 வருஷமா கோர்ட்டு கேஸ்னு டைவர்ஸ் விஷயமா அவர் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு மன உளைச்சல் இருக்கிற காரணத்தினால அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா தான் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் கூறியிருந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய பர்சனல் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிற வரைக்கும் நான் கொஞ்ச காலத்துல படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் இந்த அறிவிப்பு கொடுத்திருந்த 1-2 நாள்ல பாத்தீங்கன்னா அவருடைய நண்பரான நடிகர் கார்த்தி அவரை நேர்ல சந்திச்சு அவரு மறுபடியும் படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து மறுபடியும் அவர் பென்ஸ் படத்தோட ஷூட்டிங்ல இப்போ வந்து கலந்துட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவருடைய மன நிம்மதிக்காகத்தான் இப்போ அவரு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது. இதே போல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் சபரிமலைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.